ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அரேஞ்ச் ஏகே சேனல். இட்ஸ் மீ அரேஞ்ச் குமார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு டிஎன்என்ஏ லேட்டர் என்ட்ரி கவுன்சிலிங் ஓப்பன் ஆகி அப்ளிகேஷன் வந்து நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நிறைய டவுட் கேட்குறீங்க. அதில் வந்து என்ன மிஸ்டேக்லாம் நிறைய பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த என்னென்ன இது மிஸ்டேக் பண்ணக்கூடாதுங்கிறது நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ப்ராப்பராக பாருங்கள். நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு காலேஜ் சூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் இஷ்யூ ஆகலாம். அண்ட் தென் ரேங்க் லிஸ்ட்லேயும் உங்களுக்கு இஷ்யூ வரும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே பாருங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பற்றி வரோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் நம்மளுக்கு லிஸ்ட்டை வச்சு நம்ம எப்படின்னா காலேஜ் நம்ம சூஸ் பண்ணுறது, எந்தெந்த பர்சன்டேஜுக்கு எப்படி நம்ம காலேஜில் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக போடுறோம். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். அண்ட் தென் நம்ம சேனலில் நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ணினா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பும் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். எனி டவுட்டாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் சொல்லி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம பிஎஃப் எல்லாமே பற்றி போடுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நான் டேரெக்டாக வந்து உங்களுக்கு வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கோங்க. டிஎன்எல்இஏ அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலும் சரி, இல்லை நான் வீடியோக்குள்ளே வெப்சைட்டாகவும் கொடுத்துருக்கேன். அதில் வர ஃபஸ்ட்டு உங்களுக்கு வெப்சைட்லேயே அதுக்கு நீங்கள் உள்ளே போயிருங்க. நீங்கள் வந்து உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டுலேயே சொல்லியிருப்பாங்க, அதாவது லாஸ்ட்டு செமஸ்டர் மார்க்கும் அண்ட் தென் அரியர் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா அதுக்குண்டான மார்க்கும் வந்து இப்போ வந்து உங்களுக்கு விட்டுருக்க மாட்டாங்க. அது வந்து நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி இதுலேயே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம். நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய பெயர், அதாவது உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரியே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இமெயில் ஐடி, உங்களுடைய இமெயில் ஐடி அது வந்து நீங்கள் பர்சனல் மெயில் அதுவே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதில் தான் எதாக இருந்தாலும் நீங்கள் சப்போஸ் மெசேஜ் நோட்டிஃபிகேஷனில் எதுவாக இருந்தாலும் அதில் தான் வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் கரண்ட்டில் இருக்கிற ஃபோன் நம்பராக கொடுக்கணும். நீங்கள் கவுன்சிலிங் முடிகிறபடி அந்த ஃபோன் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். அதனால் நீங்கள் கரண்ட்டில் என்ன ஃபோன் நம்பர் இருக்குதோ அது கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு, நீங்கள் பாஸ்வேர்டு வந்து ஒன்று கேப்ஸ் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் அண்டு அட்டு இந்த சிம்பிள், அப்புறம் நம்பர் இந்த மாதிரி இருக்கணும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதே மாதிரியே கொடுத்துக்கிட்டு ஜென்ரேட் ஓடிபி அதை அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனோடனே அதுவே லோடிங் ஆகும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா லோடிங் ஆகிட்டு மறுபடியும் அதுவே வந்து பேக் வந்துடும். பேக் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள், காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு அதுவே லாகின் யூசர் அப்படின்னு சொல்லி போட்டு அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மொபைல் நம்பரு கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரு, என்ன பாஸ்வேர்டு போட்டிங்களோ அந்த பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. அந்த பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா மட்டும்தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் மொபைல் நம்பர் வந்து என்ன மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அதுதான் கடைசி வரையும் கொடுக்கணும். சப்போஸ் சேஞ்ச் பண்ணோம்னா நடுவில் சேஞ்ச் பண்ண முடியாது. பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா கூட அந்த மொபைல் நம்பர் வச்சு தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் பர்சனலில் என்ன கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். உங்களுடைய பேரண்ட் நேம் கொடுத்துக்கோங்க, நீங்கள் மேலாக ஃபீமேலாக அதை கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக கொடுக்கணும். இதில் கொடுக்குற டீட்டெயில்ஸ் மறுபடியும் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எடிட் பண்ண முடியாது. ஸோ கொடுக்குறத கரெக்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெமோவாக காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டியோ அது உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணும். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா இருக்கும். நீங்கள் கரெக்டாக ஒவ்வொன்றா படித்து லேட்டானாலும் சரி படித்து பார்த்துட்டு கொடுங்க. சப்போஸ் நீங்கள் தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷனில் சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், கரெக்டாக கொடுங்க. அதன் பிசினா பிசின்னு அது கொடுத்துக்கோங்க. உங்களோட அட்ரஸ், உங்களோட கரண்ட் அட்ரஸ், இப்போ என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு உங்களோட அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்ட்ரீட் நேமு, நீங்கள் எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்ட்ரீட் நேம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கேப்ஸ்லேயே எல்லாமே கொடுக்க பாருங்கள், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தாலுக்கா, என்ன தாலுக்காவில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்புறம் என்ன டிஸ்ட்ரிக், உங்களுடைய பின்கோடு என்ன பின்கோடோ அந்த பின்கோடை கொடுத்துக்கோங்க. அதன் சேம் ஆஸ்
அட்ரஸ்ன்னு சொல்லியிருக்குல்ல, அதை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே உங்களுக்கு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே ஃபில் பண்ணணும்னு சொல்லி எனக்கு வந்து அலர்ட் ஆகிருக்கு. ஏதோ ஒன்று மிஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் கம்பல்சரி ஃபில் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கிறது எல்லாமே ஃபில் பண்ணணும். அதில் ஒன்று விட்டுட்டேன் அப்படின்னா அது வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகாது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மே ஆகாது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு தெரியல. வெயிட் பண்ணுங்கள், செக் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் கொடுக்க மறந்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். அடுத்த ஸ்டெப் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எஸ் ஆர் நோவான்னு கேட்கும். அதாவது நீங்கள் லாஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் படிச்சிருக்கிறீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னு நோன்னு கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இது இருக்குல்ல, அதாவது லாஸ்ட்டு 5 இயர் நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 12th முடிச்சிட்டு கூட டிப்ளமோவை ஜாயின் பண்ணிக்கிறோம். ஆனால் இப்போ வந்து டிப்ளமோ 3rd இயர், 2nd இயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12th, 11th, 10th இந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ நான் 9th, 10th டிப்ளமோ ஃபஸ்ட் இயர், 2nd இயர், 3rd இயர் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ என்னென்னு கேட்கும். டிப்ளமோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் டோட்டில் தான் படிச்சிருப்பீங்க மேக்ஸிமம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட காலேஜ் நேமு, அட்ரஸ் அதுவே வந்துடும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன குரூப் எலக்ட்ரிக்கல் பற்றி படிச்சிங்கன்னா எலக்ட்ரிக்கல்னு போட்டுக்கோங்க. பிரான்ச் நேமு, அதாவது ஈஸியா இல்லை ட்ரிபிளியா அப்படி பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை வச்சு தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டே பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதில் மட்டும் நீங்கள் எப்பயுமே மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு செமஸ்ட்ரு எப்போ, அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்ட்ரு அக்டோபர் இல்லை டிசம்பரில் தான் மேக்ஸிமம் இருக்கும். உங்களோட மார்க் ஷீட்டை எடுத்து எப்போ வந்திருக்கோ அப்போ பார்த்து அந்த மந்த்து அந்த இயரு உங்களுடைய மேக்ஸிமம், அதாவது இப்போ 9 சப்ஜெக்ட் இருந்ததுன்னா 900 மார்க்கு வச்சுருப்பாங்க. எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்தீங்க அதே மாதிரியே 2nd செமஸ்ட்ரு, 3rd செமஸ்ட்ரு, 4th செமஸ்ட்ரு, 5th இது எல்லாமே கொடுத்துட்டு 6th நம்மளுக்கு தேவை இல்லை. நான் சொன்ன மாதிரியே தேவை கிடையாது. அடுத்தது வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் மாற்றுத்திறனாளியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இன்னும் நோன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து சர்டிஃபிகேட்டு கேட்பாங்க. அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ் மேனு, விடுதலை போராட்ட வீரர்கள் பரிசு இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அது எல்லாமே கேட்பாங்க. அது சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் படித்து பார்த்து எஸ்ஸா நோவா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுடைய இமேஜ் அதிலே கேட்டிருப்பாங்க. 50 கேபிக்குள்ளே தான் வந்து இருக்கணும். உங்களுக்கு வந்து 50 கேபிக்குள்ளே தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்லோடு பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சரும் நீங்கள் போட்டு உங்களோட சிக்னேச்சர் போட்டு அதையும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வெப்சைட்டில் போட்டு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. கேபியை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபோட்டோ கம்பல்சரி இருக்கணும். ஏன்னா அப்ளிகேஷனில் உங்களுக்கு அப்படி தான் வரும். உங்களுக்கு அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டே தம்ப்லைனில் பாருங்க போட்டிருப்பேன், அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நான் ஒரு ஃபேக்காக ஒரு இது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது பிடிஎஃபாக டவுன்லோட் ஆயிரும். உங்களோட டீட்டெயில்ஸ், அப்ளிகேஷன் நம்பரு, உங்களோட நேமு, உங்களோட இமெயிலு, மொபைல் நம்பரு, ஃபாதர் நேமு, இதில் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ A to Z எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். அதனால் மறக்காமல் இதை நீங்கள் கரெக்டாக கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட ஃபோட்டோ, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இப்போ அட்ரஸ் உட்பட. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் மட்டும் நீங்கள் எஸ்ன்னு கொடுங்க, நோன்னு கொடுங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் நோ கொடுத்துட்டு நீங்கள் சப்போஸ் சப்மிட் பண்ணிங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் கடைசி நேரத்தில் கூட சப்மிட் பண்ணிங்கன்னா எடுத்துப்பாங்க. அதுக்கோசரம் தான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் ஐ அக்ரின்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ராசஸ் டு பேமெண்ட் சொல்லி கொடுங்க. இப்போ ப்ராசஸ் டு பேமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 ருபீஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து கவுன்சிலிங் தான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறது. உங்களுக்கு வந்து வேறு எதுக்குமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரெசிப்ட் வரும். அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே வந்து உங்களுக்கு ரெசிப்டாக உங்களுக்கு வரும். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இனிமேல் டெய்லி யூஸ்ஃபுல்லான வீடியோ ரெகுலராக போடும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.